நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முன்விரோத கொலை வழக்கு தொடர்பாக 21 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் அருகே கோவில் திருவிழா தொடர்பான முன்விரோத கொலை வழக்கில் 21 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன் அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், இந்த உத்தரவு தொடர்பான முழுமையான விவரம். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூரை சேர்ந்த பாஸ்கர் என்பவருக்கும் அதே ஊரை சேர்ந்த கிருஷ்ணவேணி என்பவருக்கும் முன்விரோதம் இருந்தது. தொடர்ந்து கோயில் திருவிழா நடத்துவதிலும் முன்விரோதம் ஏற்பட்டது. கடந்த 2013ஆம் ஆண்டு பாஸ்கர் கொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து கிளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் கிருஷ்ணராஜ், கிருஷ்ணவேணி, மதன்ராஜ், மதன்குமார் உள்ளிட்ட 23 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கினுடைய விசாரணை திண்டிவனம் 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கு விசாரணையின் பொழுது 2 பேர் உயிரிழந்து விட்டனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கடந்த 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டது. கொலைக்கான ஆயுதங்கள் பறிமுதல் முறையாக இல்லை, மேலும் நேரடி சாட்சிகள் விசாரணையில் முரண்பாடு உள்ளது என கூறி 21 பேரும் விடுதலை செய்யப்பட்டனர். விடுதலையை எதிர்த்து கொலை செய்யப்பட்ட பாஸ்கரின் மனைவி அமுதா சென்னை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் என் வேல்முருகன், என் ஜோதிராமன் அமர்வில் விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் நேரில் பார்த்த சாட்சிகள் தெளிவாக உள்ளது என்றும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் முறையாக பறிமுதல் செய்யப்பட்டது என்றும் கீழ் நீதிமன்றத்தில் நேரடி சாட்சிகள் உரிய முறையில் நிரூபிக்கப்பட்டதாக வாதிட்டனர். எனவே விடுதலை உத்தரவை ரத்து செய்து தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 21 பேரையும் விடுதலை செய்து விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து 21 பேரும் குற்றவாளிகள் என அறிவித்தனர். மேலும் 21 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா 1000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கின்றனர். இதனையடுத்து குற்றவாளிகள் தரப்பில் இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதால் தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதை அடுத்து தீர்ப்பை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.